நாம் அந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்டிசி என்எம்எம்எஸ் ட்ரஸ்ட் எக்ஸாமில் கேட்கப்படக்கூடிய மனத்திறன் தேர்வில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் முந்தைய கேள்வித்தாளில் இருக்கக்கூடிய வினாக்களுக்கு எப்படி விடை எழுதுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். 21வது கொஸ்டின், ஏபிசி என்பது 26, 25, 24 எனவும் XYZ என்பது 3, 2, 1 எனவும் குறிப்பிடப்பட்டால் PQR என்பது எந்த எண்ணால் குறிக்கப்படும் கேட்கிறாங்க. இப்போ ABC அப்படிங்கும்போது நீங்க பார்க்கணும், ஏக்கு வந்து 26 கொடுத்துருக்காங்க, பிக்கு வந்து 25, சிக்கு வந்து 24. அதே போல எக்ஸுக்கு 3, ஒய்க்கு 2, இசட்டுக்கு 1. இப்போ இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம், இசட்ல இருந்து 1 கொடுத்துருக்காங்க, ரிவர்ஸ்ல கொடுத்துருக்காங்க n. அப்போ 1, 2, 3, 4 இந்த வரிசையில கீழ் வரிசையில நம்ம எடுத்துக்கிறோம். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், ஏல இருந்து இசட் வரைக்கும் போன உடனே எக்ஸாம்ல உங்களுக்கு இந்த கொஸ்டின் கொடுத்த உடனே ஏல இருந்து இசட் வரைக்கும் ஏக்கு 1ல இருந்து இசட்டுக்கு 26 வரைக்கும் எழுதிக்கணும். அதே போல இசட்டுக்கு 1ல இருந்து ஏக்கு 26 வரைக்கும் ரிவர்ஸ்ல எழுதி வச்சுக்கோங்க. குறைஞ்சபட்சம் 4ல இருந்து 5 வினாக்கள் நிச்சயமாக இதுல இருந்து கேட்பாங்க. அதனால நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு போன உடனே இதை எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா முடிஞ்சு. இப்ப பாருங்க, 26, 25, 24 கரெக்டா வருதா? அடுத்து 1, 2, 3 கரெக்டா வருதா? அப்போ PQR என்னன்னு பார்க்கணும். P எங்க இருக்கு? PQR. அப்ப என்ன வரும்? 11, 10, 9. 11, 10, 9 எது பாரு? 11, 10, 9 இதுதான். அடுத்து பாருங்க, கப் ஆஃப் காஃபி என்பது COC அப்படின்னு சொல்றாங்க. காஃபி இஸ் டேஸ்டி என்பது CIT எனவும் அர்த்தம் கொள்ளப்பட்டால் கிரீமி டேஸ்டி பிஸ்கட் என்பது எதை குறிக்கிறது? இப்ப கப் ஆஃப் காஃபிக்கும் COCக்கும் என்ன தொடர்புன்னு பாருங்க. COC. சரி, இதே போல அடுத்தது இருக்கான்னு பார்க்கணும். காஃபி இஸ் டேஸ்டி CIT குறிக்கிறாங்க, CIT. அப்போ ஒவ்வொரு வார்த்தையினுடைய முதல் எழுத்தையும் எடுத்து அவங்க ஒரு வேர்டு உருவாக்குறாங்க. அப்ப அதே தான். இப்ப கிரீமி டேஸ்டி பிஸ்கட் என்னது? CTB. ஆப்ஷன் 2 தான் சரியான விடை. 23வது क्वेश्चन என்னன்னு பாத்தீங்கன்னா, AB வந்து 0, BC வந்து 2, CD வந்து 6 எனில் ABC உடைய மதிப்பு என்னன்னு கேக்குறாங்க. அப்ப D உடைய மதிப்பை பத்தி நம்ம கவலை கிடையாது. என்னைக்குமே ஒரு எண்ணை 0 ஆல் பெருக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும்? 0 தான் கிடைக்கும். அப்ப ABங்கிறது 0ங்கும் போது C வந்து என்ன மதிப்பாக இருந்தாலும் நமக்கு என்னதான் கிடைக்கும்? 0 தான் கிடைக்கும். AB வந்து 0, அப்ப C உடைய மதிப்பு என்னவாக இருந்தாலும் ABங்கிறது 0ங்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடியது என்னவா தான் இருக்கும்? 0வா தான் இருக்கும். கீழே கொடுக்கப்பட்டுள்ள 4 வார்த்தைகளின் முறையான வரிசை. இதுக்கு நமக்கு ABCD தெரிஞ்சாலே போதும். ABCD தெரிஞ்சாலே இந்த இதுக்கு ஆன்சரை எழுதலாம். இதே இங்கிலீஷ் டிக்ஷனரியில வரிசைப்படுத்தி எழுதுற மாதிரி அதுக்கு ABCD நம்ம தெரிஞ்சாலே ஈஸியா எழுதலாம். இப்போ இதுல உங்களுக்கு ரொம்ப எளிமையா தான் கொடுத்திருக்காங்க. ஏன்னு கேட்டா, ஒரே எழுத்துக்களால் தொடங்கக்கூடிய வார்த்தையா இருந்தா கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு. ஆனா இங்க நம்ம நேரடியா ஸ்ட்ரைட்டாவே ஆன்சர் எழுதிடலாம். ABCD ல எது இங்க இருக்கிறதுல எது ஃபர்ஸ்ட் வரும்? B. அடுத்து CDEE FGHIJK L MNOPQR. அப்போ book, exam, learn, result. அந்த ABCD வரிசையில நாம எழுதணும். அப்ப book, exam, learn, result. அப்போ 4வது விடை தான் சரியான விடை. அடுத்து 25வது கேள்வி, கீழே கொடுக்கப்பட்ட 4 வார்த்தைகளில் ஆங்கில அகராதி வரிசை. இங்கிலீஷ் டிக்ஷனரியில இந்த 4 வார்த்தைகள் எது முன்ன வரும், அடுத்தடுத்து எது வரும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இப்போ 24வது கொஸ்டினை போலவே தான் இருக்கும். இதுல என்ன, ஒரே எழுத்துக்களால் உருவாக்கப்பட்ட வார்த்தை. ஆரம்ப எழுத்து என்னது? Cங்கிற எழுத்து. அதனால கொஞ்சம் உங்களுக்கு திணறலா இருக்கும். கவலைப்படாதீங்க, பிரச்சனையே இல்லை. முதல் எழுத்து என்னன்னு பாருங்க. 4லையுமே C. அப்ப விட்டுருங்க, அதை பத்தி கவலை இல்லை. அடுத்த வார்த்தை என்ன எழுத்து என்னன்னு பாருங்க, O. இப்ப அதையும் விட்டுருங்க.
அடுத்து மூன்றாவது எழுத்து என்ன வருது? ஆர் வருது. அடுத்து இங்க எல் வருது, இங்க ஐ வருது, இங்க எல் வருது. சரி, இப்ப ஏபிசிடி சொல்லி பார்த்துவாங்க. ABCDEFGHI வந்துச்சா? அப்ப காயின் தான் ஃபர்ஸ்ட் வரும். IJKL. சரி, இது ரெண்டு எல் வந்துருச்சு, ரெண்டுமே எல் வந்துருச்சு. அப்போ அடுத்த எழுத்தை பார்க்கணும். இங்க எல் இருக்கு, இங்க யூ இருக்கு. அப்ப எல் முன்னாடி வருமா, யூ முன்னாடி வருமா? எல் தான் முன்னாடி வரும். எல் அதுக்கப்புறம் தான் யூவுக்கு போகணும். அப்போ ரெண்டாவது என்ன வரணும்? காலர் வரணும். மூணாவது காலம் வரணும். அடுத்துதான் இப்ப இந்த மூணாவது எழுத்து LMNOPQR. மூன்றாவது எழுத்து ஆர். எல்லுக்கு அப்புறம் தான் ஆர் வரணும். மூன்றாவது எழுத்தை தான் பார்க்கணும். இங்க வந்து மூன்றாவது எழுத்து ஒன்னா இருக்கிறதுனால நான்காவது எழுத்தை பார்த்து முறைப்படுத்திட்டோம். அதுக்கு அடுத்து மூன்றாவது எழுத்துல ஐக்கு அப்புறம் எல்லு, எல்லுக்கு அப்புறம் ஆர். அப்ப கார்ப்பரேஷன் நான்காவதாக வரணும். இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் எது? காயின், காலர், காலம், கார்ப்பரேஷன். அப்ப fourth one is correct answer. நாலாவது தான் வந்து என்னது? சரியான விடை. அடுத்து 26வது क्वेश्चन என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்ஜெக்ஷன் என்ற வார்த்தையில் உள்ள எழுத்துக்கள் மூலம் உருவாக்க இயலாத வார்த்தை. அப்ஜெக்ஷன் அப்படிங்கிற இந்த வார்த்தையில் உள்ள எழுத்துக்கள் இருந்து எந்தெந்த வார்த்தையை உருவாக்கலாம், உருவாக்கக்கூடாது. இப்ப பாத்தீங்கன்னா அப்ஜெக்ட் அல்லது ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற இந்த வார்த்தை இங்கே இருக்கு, OBJECT, ரைட்? அப்ப உருவாக்க முடியும் ஆப்ஜெக்ட். அடுத்து காசன், சி இருக்கா? ரைட். ஏ இருக்கா? இல்ல. யூ இருக்கா? இல்ல. TION இருக்கு. அப்ப இந்த வார்த்தையை, இந்த வார்த்தைகளுடைய எழுத்துக்களை கொண்டு நம்மளால உருவாக்க முடியாது. சரி, அடுத்து உருவாக்க முடியுமா பார்க்கலாமா? NET உருவாக்கலாம், JET உருவாக்கலாம். அப்போ இந்த எழுத்தில் உள்ள, இந்த வார்த்தையில் உள்ள எழுத்துக்களை வைத்து உருவாக்க இயலாத வார்த்தை எது? காசன். அடுத்து NESCOD அப்படின்னு இப்ப எழுத்துக்களை என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா கலச்சு கொடுத்திருக்கிறாங்க. இதுல உருவாக்கப்படக்கூடிய அர்த்தமுள்ள வார்த்தை எதுன்னு கேட்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் SECOND, செகண்ட். செகண்ட்ங்கிறது வார்த்தை. இந்த எழுத்துக்கள் அனைத்தையும் கொண்டு செகண்ட்ங்கிற வார்த்தையை உருவாக்கலாம். NOTE, டி இருக்கா? இல்ல. NOISE, ஐ இருக்கா? இல்ல. அடுத்து SCORE, ஆர் இருக்கா? இல்ல. அப்போ இந்த எழுத்துக்களை கொண்டு உருவாக்கப்படக்கூடிய வார்த்தை அப்படின்னு சொன்னா செகண்ட். அடுத்து ஆங்கில எழுத்து வரிசையில் 5வது எழுத்திலிருந்து வலப்பக்கம் உள்ள 4வது எழுத்து என்னன்னு கேட்கிறாங்க. இப்ப நமக்கு ABCD, ABCDE. அப்ப இதான் 1 2 3 4 5. இதுதான் 5வது எழுத்து. இந்த 5வது எழுத்துல இருந்து 4வது எழுத்து வலப்பக்கம் தான் என்ன பக்கம் போகணும்? இந்த பக்கம் போகும். அப்ப இதுதான் 1 நம்ம எடுத்துக்கணும். EFGH. அப்போ 1 2 3 4. அப்போ H தான் சரியான விடை. சரி, ஏன் வந்து ஐ வரக்கூடாதா? ஐயும் இருக்குல்ல. எப்போ 1 2 3 4 தான் ஐ வரலாம்ல. ஏன் அப்படி வரக்கூடாதுன்னு யோசித்து பார்க்கலாம். கொடுத்திருக்கக்கூடிய வார்த்தையை நல்லா கவனிக்கணும். ஆங்கில எழுத்து வரிசையில் 5வது எழுத்தில் இருந்து, அப்ப 5வது எழுத்து தான் நம்ம அதுல இருந்து தான் எழுதணும்னு அங்கே தெளிவா சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இதே கொஸ்டினை மாத்தி ஆங்கில எழுத்து வரிசையில் 5வது எழுத்திற்கு அடுத்து வரக்கூடிய 4வது எழுத்துனா எங்க என்னணும்? 1 2 3 4 என்னணும். அதுல இருந்துங்கிறதுனால 5வது எழுத்தை நம்ம 1ன்னு வச்சு என்னன்னா H தான் சரியான விடை. அடுத்து 29வது क्वेश्चन.
8 9 6 7 9 7 5 6 9 7 6 என்ற எண் தொடரில் 9ஐ தொடர்ந்து 9க்கு அடுத்து 7 வரணும், 6ஐ பின்னதாக அந்த 7க்கு அடுத்து 6 வரணும். அது மாதிரி உள்ள 7 எத்தனை 7 இருக்குது நல்லா புரிஞ்சுக்கோங்க. 7க்கு முன்னாடி 9 இருக்கணும், பின்னாடி 6 இருக்கணும். இந்த 7ஐ எடுத்துக்கோங்க. முன்னாடி 9 இருக்கு இல்ல, அப்ப இந்த 7 நம்ம கணக்குல எடுத்துக்க முடியாது. இந்த 7ஐ எடுத்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி 9 இருக்கணும், பின்னாடி 6 இருக்கணும் இல்ல. இப்ப இந்த 7ஐ எடுத்துக்கோங்க. முன்னாடி 9 இருக்கணும், பின்னாடி 6 இருக்கணும். அப்ப இந்த 7ஐ நம்ம கணக்குல எடுத்துக்கணும். அப்ப ஒரே ஒரு 7 தான். நல்லா தெளிவா புரிஞ்சுக்கங்க. 9ஐ தொடர்ந்து வரணும், 6ல முடியணும். 6க்கு பின்னாடி இருக்கணும், 6 பின்னாடி இருக்கணும். 9ஐ தொடர்ந்து 6ஐ பின்னதாக கொண்ட 7. அப்ப 7க்கு முன்னாடி 9 இருக்கணும், 7க்கு பின்னாடி 6 இருக்கணும். அப்படி இருக்கிற 7 எதுனா இந்த ஒரு 7 மட்டும்தான். கீழ்காண் எண்களில் பெரியது எது? இது பாத்தீங்கன்னா 3 3 3 3 என்ன பண்ணணும் பெருக்கணும். 3 9 9 3 27. அப்ப 27 ஸ்கொயர்டு என்ன வரும்னு பாருங்க. 7 7 49 4 7 2 14 14 4 18 7 2 14 2 4 1 5. அப்ப 9 8 4 12 2 மிச்சம் 1 5 6 7 729. சரி, அடுத்து பாருங்க. 3 கூட்டல் 3 கூட்டல் 3 3 3 6 6 3 9. அப்ப 9 ஸ்கொயர்னா எத்தனை வரும்? 81. அடுத்து பாருங்க. 3 கூட்டல் 3 ஸ்கொயர்னா 3 9. அடுத்து 3 ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர். அப்ப 3 ஸ்கொயர்னா 9 9 ஸ்கொயர்னா 99 81. அப்ப என்ன கிடைக்கும்? 81 90 93 கிடைக்கும். அடுத்து பாருங்க. 3 3 6 6 ஸ்கொயர்னா 6 36 36க்கு ஸ்கொயர். 3 3 கூட்டினா 6 6 ஸ்கொயர்னா 6 36 36க்கு என்ன கண்டுபிடிக்கணும்? ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். அப்போ 36 36 6 36 3 6 18 21 6 18 8 மிச்சம் 1 3 9 1 10. அப்ப 6 7 2 1. அப்ப 1776 தான். இது 3ல எது பெரிய நம்பர்? 36 ஸ்கொயர். இதுதான் பெரிய நம்பர். அப்போ 4th ஆன்சர் தான் சரியான விடை. 31வது क्वेश्चन. ஒரு வகுப்பில் உள்ள மாணவர்களில் ஒரு மாணவரின் தரம் மேலிருந்து 12ஆம் இடத்திலும் கீழிருந்து 23வது இடத்திலும் இருந்தால் அந்த வகுப்பில் உள்ள மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்கிறாங்க. இப்ப மாணவர் என்னது 1 2 அப்படின்னு போட்டா 12வது தரத்துல இருக்கான். சரி, இப்ப பின்னாடி இருந்து அதாவது கீழிருந்து எண்ணி வரும் 1 2 3 டாட் 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 22. அவனுடைய தரம் 23. நல்லா புரிஞ்சுக்கங்க. மேலிருந்து எண்ணி வந்தா 12வது இடத்துல இருக்கான். கீழ இருந்து அவனுடைய தரத்தை 1 2 3 4 எண்ணி வந்தா 23வது இடத்துல அவன் இருக்கான். அப்படின்னா வகுப்பில் உள்ள மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை எத்தனை? இப்ப இதுக்கு முதல் எத்தனை பேர் இருப்பாங்க? 11 பேர் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இதுக்கு அடுத்து எத்தனை பேர் இருக்கிறாங்க? 22 பேர் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இனே ஒருத்தர் இருக்கான். அப்ப மொத்தம் எத்தனை? 22 33 1 34. அந்த வகுப்புல வந்து 34 மாணவர்கள் இருக்காங்க. 32வது क्वेश्चन என்னன்னு பாருங்க. நேற்றைய தினத்திற்கு முந்தைய தினம் வெள்ளிக்கிழமையாக இருந்தால் நாளைய மறுநாள். இப்ப இன்னைக்கு இருக்கிறோம். இது இன்னைக்கு ஒரு முட்டை போடுங்க. இதுதான் இன்று. நேற்றைய தினம். அப்ப இதுக்கு முதல்ல ஒரு தினம் இருக்கு. அந்த தினத்திற்கு முந்தைய தினம் தான் வெள்ளிக்கிழமை. இதுதான் வெள்ளி. அவங்க என்ன கேட்கிறாங்கப்ப?
நாளைய மறுநாள். இப்ப இன்னைக்கு இருக்கிறோம், நாளைக்கு மறுநாள். இந்த கிழமை என்ன? இன்று இருக்கோம், அதுக்கு நேற்றைய முந்தைய தினம். நேற்றைய தினத்திற்கு முந்தைய தினம் வெள்ளிக்கிழமை. அப்படின்னா நாளைய தினத்திற்கு மறுநாள் என்ன கிழமை? அப்ப வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய். அப்ப செவ்வாய்க்கிழமை தான் சரியான விடை. 33வது கொஸ்டின். ஒரு மனிதர் அவரது வீட்டில் இருந்து வடதிசை நோக்கி 30 மீட்டர் தூரம் நடந்தார். அதன் பின்னர் வலது பக்கமாக 45 டிகிரி கோணத்தில் திரும்புகிறார் எனில் அவர் நடந்து கொண்டிருக்கும் திசை என்னன்னு கேட்கிறார். இது திசை சார்ந்த கணக்குகள் ஒரு 2-3 கேட்பாங்க. அதுக்கு முதல்ல நீங்க திசை மேப்ல இருக்கக்கூடிய அந்த திசையை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். இது மேல என்னைக்குமே வடக்கு, கீழே தெற்கு, வலது பக்கம் கிழக்கு, இடது பக்கம் மேற்கு. இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். இப்போ ஒரு மனிதர் அவரது வீட்டிலிருந்து வடதிசை நோக்கி 30 மீட்டர் தூரம் நடக்கிறார். இங்க இருந்து அவர் என்ன பண்றாரு? 30 மீட்டர் தூரம் நடந்துடுறாரு. நம்ம இமேஜின் பண்ணிக்கணும், நாம நடக்கிறோம். சரி, 30 மீட்டர் தூரம் நடந்து போனதுக்கு அப்புறம் வலது பக்கமாக, வலது பக்கம் போது எங்க போகும்? கிழக்கு நோக்கி. கிழக்கு நோக்கி அவர் கிழக்கு நோக்கி அப்படி போயிடல, என்ன பண்றாரு? 45 டிகிரி கோணத்துல திரும்புறாரு. 45 டிகிரி கோணத்துல திரும்புறாரு. அப்ப அவர் போய்கொண்டிருக்கக்கூடிய திசை என்ன? இப்ப இதே கோடை இந்த இடத்துல போடுங்க. இதே கோடை இந்த இடத்துல போட்டா இந்த திசை என்னது? தெற்கு கிழக்குக்கு நடுவுல. அப்போ தென்கிழக்கு. நான்காவது கொஸ்டின். மிதிவண்டியில் வடதிசையில் சென்று கொண்டிருக்கும் ஒரு சிறுவன் இடது பக்கம் திரும்பி 1 கிலோமீட்டர் தூரம் சென்று பின்னர் மறுபடியும் இடது பக்கம் திரும்பி 2 கிலோமீட்டர் செல்கிறான். அந்த சிறுவன் தற்போது தொடங்கும் இடத்திலிருந்து மேற்கில் 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருப்பதாக அறிகிறான் எனில் வடதிசையில் சிறுவன் பயணித்த தூரம். கணக்கு பெருசா இருக்கேன்னு பார்த்து பயந்துடக்கூடாது. ஒண்ணுமே விஷயம் இல்லை, நமக்கு ஏற்கனவே தெரியும் திசை. வடக்கு, கீழே தெற்கு, வலது பக்கம் கிழக்கு, இடது பக்கம் மேற்கு. இது நமக்கு நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கணும். இப்ப வாங்க, மிதிவண்டியில் வடதிசையில் சென்று கொண்டிருக்கும் ஒரு சிறுவன் இடது பக்கம் திரும்பி, இப்ப இங்க இருந்து இப்படியே போயிருக்கான். திடீர்னு அவன் என்ன பண்றான்? இடது பக்கம்னா எந்த பக்கம் வரும்? மேற்கு பக்கம் வரும். நம்ம அப்படி திரும்பி பார்த்து இப்ப மேற்கு பக்கம் என்ன பண்றான்? 1 கிலோமீட்டர் தூரம் நடந்து வர்றான். திரும்ப அவன் என்ன பண்றான்? திரும்பவும் இடது பக்கம் திரும்புறான். அப்ப இப்படி போறதுல இடது பக்கம்னா இது கீழ் நோக்கி பயணிக்கிறான். அங்க என்ன பண்றான்? 2 கிலோமீட்டர் தூரம் வந்துட்டான். இப்ப அவன் என்ன சொல்றான்? தொடங்கும் இடத்துல இருந்து அவன் எங்க தொடங்கினானோ அங்க இருந்து அவன் 1 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற மாதிரி இருக்கிறான். இப்ப இருக்கிறான் அவன் சொல்றான். இங்க தொடங்கின இடத்துல இருந்து இப்ப மேற்கு பக்கத்துல 1 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிறான். அப்படின்னா அவன் வடக்கு நோக்கி எத்தனை கிலோமீட்டர் தூரம் நடந்திருக்கான்? திரும்ப பாருங்க, ஒரு சிறுவன் வடக்கு நோக்கி நகர்ந்து ஒரு இடது பக்கமாக திரும்பி 1 கிலோமீட்டர் வர்றான். திரும்ப இடது பக்கமாக திரும்பி 2 கிலோமீட்டர் வர்றான். இப்ப அவன் நின்னுட்டு என்ன சொல்றான்? நான் தொடங்கின இடத்துல இருந்து மேற்கு பக்கம் 1 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்றான். அப்ப இங்க இருந்து இங்க வரைக்கும் உள்ள தூரம் என்ன? அதுதான் கேள்வி. இதை நீங்க பார்த்த உடனே சொல்லிடலாம் ஆன்சர் 2 கிலோமீட்டர். இது ஒரு செவ்வகத்தை அமைக்குதா? இங்க இருந்து இங்க 1 கிலோமீட்டர், இங்க இருந்து இங்க 1 கிலோமீட்டர், இங்க இருந்து 2 கிலோமீட்டர். அப்ப இங்க இருந்து என்னவா தான் இருக்கும்? 2 கிலோமீட்டரா தான் இருக்கும். 35வது क्वेश्चन பாருங்க. ஒரு மனிதர் ரூபாய் 6400 ஐ 10 ரூபாய், 50 ரூபாய், 100 ரூபாய் நோட்டுகளாக சம எண்ணிக்கையில் வைத்து இருந்தார். அப்போ 10 ரூபாய் நோட்டு எத்தனை
எத்தனையோ அதே எண்ணிக்கையில தான் 50 ரூபாய் நோட்டு இருக்குது, அதே எண்ணிக்கையில தான் 100 ரூபாய் நோட்டுகள் இருக்கு. அப்ப அவரிடம் இருந்த நோட்டுகளின் எண்ணிக்கை என்ன? நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய குழு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சம எண்ணிக்கையில இருக்கு. அப்போ இந்த மொத்த எண்ணிக்கைய 3ஆல வகுத்தா நமக்கு நோட்டுகளினுடைய, அதாவது 10 ரூபாய் நோட்டுகளின் எண்ணிக்கை என்னன்னு கிடைக்கும், 50 ரூபாய் நோட்டுகளின் எண்ணிக்கை என்னன்னு கிடைக்கும், 100 ரூபாய் நோட்டுகளின் எண்ணிக்கை என்னன்னு கிடைக்கும். இப்ப இந்த 4 எண்கள்ல எந்த நம்பரை மட்டும்தான் 3ஆல வகுக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 120 மட்டும்தான் நம்மளால 3ஆல வகுக்க முடியும். ஏன்னு சொன்னீங்கன்னா 2 1 இலக்கங்களுடைய கூடுதல் 3ஆல வகுப்படணும். 2 1 3 3ஆல வகுப்படும். 1 3ஆல வகுப்படாது, அதனால இந்த 100 3ஆல வகுப்படாது. 1 1 2 வகுப்படாது. 5 6 7 வகுப்படாது. அப்ப 120 தான் என்னது? அவற்றிலிருந்து மொத்த நோட்டுகளின் எண்ணிக்கை. எப்படி இத சரிபடுத்தி பார்ப்போம். 40 10 ரூபாய் நோட்டு, 40 50 ரூபாய் நோட்டு, 40 100 ரூபாய் நோட்டு. அப்ப எத்தனை வரும்? 400. இது எத்தனை வரும்? 2000. இது எத்தனை? 4000. அப்ப மொத்தம் 0 0 4 6 6400. சரியா வச்சா? நம்ம கொடுத்தது சம எண்ணிக்கை சொல்றதுனால இங்க இருக்கக்கூடிய நோட்டுகளின் எண்ணிக்கை எல்லாத்தையுமே நம்ம 3ஆல வகுக்கணும். 3ஆல எந்த நம்பர் வகுத்தா சம எண்ணிக்கை கிடைக்கும் பாத்தீங்கன்னா 120 3ஆல வகுத்தா 40 40 3 12. அப்ப 3 40 120. அடுத்து பாருங்க 36 x இன் அடுக்கு 36 இன் வர்க்கமூலம் என்னன்னு கேக்குறாரு. 36 உடைய வர்க்கமூலம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 6. அப்ப இதுல எது ஆன்சரா இருக்கலாம்? 1 2 3. இந்த 3ல ஏதோ ஒண்ணு ஆன்சரா இருக்கும். ரெண்டாவது அடுக்க என்னைக்குமே அடுக்குக்கு போய் நீங்க வர்க்கமூலம் கண்டுபிடிச்சிட்டு கூடாது. அடுக்க என்னைக்குமே வர்க்கமூலம் கண்டுபிடிக்கும் போது அடுக்கை 2ஆல வகுக்கணும். 36 2ஆல வகுத்தா என்ன கிடைக்கும்? 18. 36 வர்க்கமூலம் 6. அப்ப x இனுடைய அடுக்கு 36 போது அடுக்கை பாதியாக்கணும். அடுக்க பாதியாக்கணும். அப்போ 6 x இன் அடுக்கு 18 அப்படிங்கிறதுனா இதனுடைய வர்க்கமூலம். 37வது क्वेश्चन all the child are men மற்றும் all the men are women எனில் அனைத்து குழந்தைகளும் ஆண்கள், அனைத்து ஆண்களும் பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பாத்தீங்கன்னா child men women எல்லா குழந்தைகளும் ஆண்களாக எடுத்துக்கிறோம். எல்லா ஆண்களையும் பெண்களாக குறித்தால் அப்ப அனைத்து குழந்தைகளும் பெண்கள். அப்ப இத பாத்தீங்கன்னா all the child are women. 38வது क्वेश्चन 5 ஸ்டார் 6 டெல்டா 7 என்பது 23 எனில் ஸ்டார்ங்கிறது பிளஸ்ஸா இருக்கா டெல்டாங்கிறது வகுத்தல். அடுத்த ஆப்ஷன் ஸ்டார் பெருக்கல் டெல்டாங்கிறது மைனஸ். ஸ்டார் என்பது வகுத்தல், ஸ்டார் என்பது பிளஸ், ஸ்டார் என்பது மைனஸ், ஸ்டார் என்பது பெருக்கல். எது சரியான விடை? வேற ஒண்ணு இல்ல. ஸ்டாருக்கு கூட்டல் பெருக்கல் வகுத்தல் கழித்தல் பிரதியிடணும். டெல்டாவுக்கு வகுத்தல் கழித்தல் கூட்டல் பெருக்கல் பிரதியிடணும். அப்ப எதனுடைய இதுக்கு 23 ஆன்சர் கரெக்டா வருதோ அதுதான் சரியான விடை. இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்தாங்க? ஸ்டார் என்பது பிளஸ். அப்போ 5 பிளஸ் 6 டெல்டா என்பது வகுத்தல். வகுத்தல் 7. 6 7ஆல வகுத்தா நமக்கு முழு எண் கிடைக்காது. அப்ப நிச்சயமாக 23 கிடைக்கும். அடுத்து ஸ்டார் என்பது பெருக்கல், டெல்டா என்பது கழித்தல். அப்ப 5 30 30ல இருந்து 7 போச்சுன்னா 23. அப்ப இது சரியான விடையாக நமக்கு வரும். அடுத்தது இது பண்ணி பாருங்க. 5 வகுத்தல் 6 கூட்டல் 7.
5 6ஆல வகுத்தா நமக்கு என்னது முழு எண்ணா கிடைக்காது. கண்டிப்பா 23 வர வாய்ப்பு இல்லை. அடுத்து 5 - 6 பெருக்கல் 7 6 7 முதல்ல பெருக்கல் தான் செய்யலாம். 6 7 42 42ல இருந்து 5 போச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும் -37 கிடைக்கும். அப்ப அங்க இங்க என்ன பண்ணுது 23 கிடைக்காது. அப்ப நமக்கு சரியான விடை இரண்டாவது தான். 39வது क्वेश्चन கூட்டல் என்பது கழித்தல் மற்றும் பெருக்கல் என்பது வகுத்தல் எனில் 8 கூட்டல் 5 இன்டு 3 இனுடைய மதிப்பு என்னன்னு கேட்டுக்கிறாங்க. இப்ப கூட்டலுக்கு பதிலா என்ன பண்ணோம் கழித்தல் போடணும். இப்ப 8 - 5 பெருக்கலுக்கு பதிலா என்ன பண்ணோம் வகுத்தல போடணும். வகுத்தல் 3. ஃபர்ஸ்ட் நாம என்ன பண்ணோம் பிராக்கெட் குள்ளறத செய்யணும். 8ல இருந்து 5 போச்சுனா 3 வகுத்தல் 3 3ஆல வகுத்தா நமக்கு ஆன்சர் கிடைக்கக்கூடியதுன்னா 1. அப்ப மூணாவது ஆப்ஷன் தான் சரியான விடை. அடுத்தது பாருங்க 16 வகுத்தல் 5 கழித்தல் 5. இதுல கழித்தல் என்பது என்னது கூட்டல். கழித்தல் நாம என்ன மாத்தணும் கூட்டலாக மாத்திக்கணும். வகுத்தல் என்பது என்னது பெருக்கல். அப்ப 16 இன்டு 5. அப்ப வகுத்தல பெருக்கலா மாத்திக்க கழித்தல கூட்டலா மாத்திக்க. இப்ப நம்ம முதல்ல பிட் மாஸ் ரூல் அல்லது போர்ட் மாஸ் ரூல் அந்த ரூல் படி பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருக்கலை தான் முதல்ல செய்யணும். அப்ப 16 5 80 கூட்டல் 5. அப்ப எத்தனை ஆன்சர் 85. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை. வீடியோவை ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள்.